வணக்கம். இந்த வீடியோவில் இன்று 2/5/2026 முதியவர்களுக்கு சார்ந்து முக்கிய அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, முதியவர்கள் எந்த வகையில் பயன்பெற முடியும் என்பது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட தமிழக முதலமைச்சருடைய தாயுமானவர் திட்டம் தொடர்ந்து முக்கிய பங்கு வகித்து வருகிறது. வறுமை கோட்டுக்கு கீழ் வாழக்கூடிய நலிவுற்றோர், ஆதரவற்ற முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகியோரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் இத்திட்டம் கடந்த 12/8/2025 அன்று தொடங்கப்பட்டது. கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார ஆதரவு உட்பட பல்வேறு உதவிகளை வழங்குவதன் மூலம் பயனாளிகள் தன்னம்பிக்கையுடன் வாழ்வதற்கான வாய்ப்பை இத்திட்டம் உருவாக்குகிறது. இத்திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சமாக அத்தியாவசிய பொருட்களை நேரடியாக பயனாளிகளுடைய இல்லத்திற்கு கொண்டு சென்று வழங்கும் சேவை அமைந்திருக்கிறது. இதன் மூலம் உதவி தேவைப்படுவோருக்கு சிரமமின்றி அரசு நலன்கள் கிடைக்கும். இந்த நிலையில் மே மாதத்திற்கான தாயுமானவர் திட்ட பொருட்கள் விநியோக தொடர்பாக கூட்டுறவுத்துறை முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி வரும் மே மாதம் 5ஆம் தேதி மற்றும் மே மாதம் 6ஆம் தேதிகளில் பயனாளிகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த விநியோகத்தை தாமதமில்லாமல் திட்டமிட்டபடி செயல்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தற்போது மாநிலத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளது. இதனால் அரசு செயல்பாடுகள் அனைத்தும் இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற வேண்டும் என்று முக்கியமான கட்டுப்பாடு. இதனை கருத்தில் கொண்டு தாயுமானவர் திட்டத்தின் கீழ் பொருட்கள் விநியோகம் நடைபெறும் போது எந்தவித அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாது என்று தெளிவாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்களிடமிருந்தோ அல்லது அரசியல் கட்சிகளிடமிருந்தோ எந்தவிதமான புகாருக்கும் இடமளிக்காத வகையில் இந்த செயல்முறை இருக்க வேண்டும். ஒவ்வொரு அதிகாரியும் தங்களது பொறுப்பை உணர்ந்து தகுதியான பயனாளிகளுக்கு சரியான நேரத்தில் உதவிகள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். இத்திட்டம் மிக நலிந்த பிரிவினருடைய வாழ்க்கையை மாற்ற நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டதால் அதன் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையான அணுகுமுறை மிகவும் அவசியம். தேர்தல் காலமாக இருந்தாலும் மக்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்டங்கள் இடையூறு இல்லாமல் தொடர வேண்டும் என்பது அரசின் உறுதியான நிலைப்பாட்டாகும். இதனால் தாயுமானவர் திட்டம் தேர்தல் நேரத்திலும் தடையின்றி செயல்படுத்தப்படுவது பயனாளர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. அரசு மீது மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தும் இந்த முயற்சி சமூக நலத்தின் முக்கியத்துவத்தை மீண்டும் ஒருமுறை உணர்த்துகிறது. முடிவில் இத்திட்டம் உண்மையில் உதவி தேவைப்படுவோரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு முக்கியமான முயற்சியாக திகழ்கிறது. திட்டத்தின் பயன் முழுமையாக மக்களிடம் சென்றடைய அதிகாரிகள் தங்களது கடமைகளை சரியாக நிறைவேற்றுவது அவசியம். இதன் மூலம் ஒரு சமத்துவமான மற்றும் ஆதரவான சமூகத்தை உருவாக்கும் நோக்கம் நிச்சயமாக நிறைவேறும். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.